முரளி எல்லா இடத்தையும் தேடுறாங்க. ஆனா முரளி கிடைக்கல. அதனால வந்து ராகவ் வந்து எல்லாருக்கும் அட்வைஸ் பண்றாரு. இந்த மாரி வந்து ஒரு பொண்ண வந்து எடுத்துன்னு போயிட்டு இந்த மாரி ஆளுக்கு கல்யாணம் பண்ணி குடுக்கணும்னு நெனச்சீங்களே! அபி எவ்வளோ வந்து நல்லவங்க. அவங்க கிட்ட எவ்வளோ டேலண்ட் இருக்கு. ஏன் இப்படிலாம் பண்றீங்க? அப்படின்னு சொல்லிட்டு செமையா திட்டி விடுறாரு. இல்லப்பா நல்ல பையன் தான் நெனச்சோம். இந்த மாரி நடக்கும் நாங்க எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க. அபிமா மன்னிச்சிடுமான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து சாரி கேட்குறாரு. பரவாயில்லப்பா எனக்கு இந்த கல்யாணத்தில விருப்பமே இல்ல. உங்களுக்காக தான் ஒத்துக்கிட்டேன். நீங்க ஆப்ரேஷன் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு, இப்போவாது ஆப்ரேஷன் பண்ணிப்பீங்களாப்பான்னு கேட்டோனே, கண்டிப்பா பண்ணிப்போம்மா என்ன மன்னிச்சிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா மன்னிப்பு கேட்குறாரு. எல்லாருமே வந்து வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. இங்க வந்து ச்சே இப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு செமையா டென்ஷன் ஆயிடுறாரு வந்து முரளி. அவங்க என்ன பண்றாரு நடந்த விஷயத்த எல்லாத்தையும் வந்து அவங்க வீட்ல பாட்டிக்கிட்ட, அஞ்சலி கிட்டலாம் சொல்றாரு. அத கேட்டு அவங்க மனசு கஷ்டப்படுறாங்க. பாவம் அபி அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. இதெல்லாம் கேட்ட வந்து சுந்தரி அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து வந்து இங்க என்ன பண்றாங்க, ரொம்ப சோகமா இருக்க அபி வந்து ராகவ் சாருக்கு கால் பண்ணி நம்ம வந்து தேங்க்ஸ் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்றதுக்காக ஃபோன் பண்றாங்க. ராகவும் அந்த டைம்ல வந்து அபிக்கு வந்து ஆறுதல் சொல்லணும்னு சொல்லிட்டு ஃபோன் பண்றாரு. 2 பேரும் ஃபோன் பண்றதால எங்கேஜ்டா இருக்கு. அடுத்து வந்து அபியே வந்து கால் பண்ணும்போது எடுத்துடுறாரு ராகவ். தேங்க்ஸுங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இத கேட்டு ராகவ் வந்து அமைதியா இரு எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாரு. அடுத்த நாள் வந்து முரளி வந்து வீடு தேடி வராரு. அபி வீட்ல நடந்த விஷயத்துக்காக சாரி கேட்குறாரு. அதை பார்த்த ஆண்டாள் வந்து செமையா வந்து என்ன பண்ணுறாங்க முரளியை போட்டு அடிச்சிடுறாங்க. அடுத்து வீட்டுக்கு வந்து நீ வந்தியன்னா அவ்வளோதான், இந்த வீட்டு பக்கமே தலை வச்சு படுத்தினா அவ்வளோதான்னு சொல்லிட்டு நல்லா திட்டி அனுப்பிச்சிடுறாங்க. சே இப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு செமையா டென்ஷன் ஆகிறார் முரளி. இப்படி என்ன பண்ணுறாங்க புரோகிதரை வர வச்சு வந்து அஞ்சலிக்கு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அஞ்சலியை பற்றி கேட்டுட்டு இருக்காங்க. உடம்பு சரியில்லாமல் அப்பப்போ ஆகுது அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டைமில் அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு மாங்கல்ய தோஷம் இருக்குது, அதனால் அவங்களுக்கு தாலி பாக்கிறதுக்கு பிரச்சனை, உடனே பூஜை பண்ணணும்னு சொல்லிடுறாரு. அஞ்சலியும் வந்து முரளியும் வந்து கோயிலுக்கு கிளம்புறாங்க. இந்த சூழ்நிலை அபி என்ன பண்ணுறாங்க மனசு சரியில்லாமல் இருக்காங்க. சரி நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி போகிறாங்க. இல்லைம்மா நாங்களும் வரோன்னா இல்லை இல்லை நான் தனியாக போகிறேன், எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து சொல்லிட்டு கிளம்புறாங்க. கோயிலில் வந்து சாமி கும்பிட்டுட்டே இருக்காங்க. சாமிக்கிட்ட நன்றி சொல்கிறாங்க. நல்ல காலம் இந்த கல்யாணம் நடக்கலை, எனக்கு அது போதும், நீ என்னை காப்பாற்றிட்ட, இல்லைனா வந்து இந்த கல்யாணம் நடந்ததுதான் என் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அணு இல்லாத கல்யாணமும் எனக்கு பிடிக்கல, அதே மாதிரி வந்து கல்யாணத்தை ஏற்றுக்கிற நிலைமையிலும் நான் இல்லை, என்னை காப்பாற்றிட்ட ரொம்ப தேங்க்ஸ் சாமி அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கு நன்றி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைமில் கரெக்டாக வந்து அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா வந்து அஞ்சலியும் வந்து முரளியும் வந்து பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த ஆள் ஏன் இப்படி பூஜை பண்ணிட்டு இருக்காரு, அதுவும் அஞ்சலி மேடம் கூட அப்படின்னு பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள் நீங்கள் 2 பேருமே வந்து நல்லபடி இருப்பீங்க, எந்த பிரச்சனையுமே கிடையாது, பூஜை நல்லபடி முடிஞ்சிச்சு, புருஷன் பொண்டாட்டியாக வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்க சாமி கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை பார்த்து 2 பேருமே ஆசீர்வாதம் வாங்குறாங்க. இது எல்லாத்தையுமே வந்து இவ்வளோ நாள் வந்து இந்த முரளி தான் வந்து நம்ம வீட்டில் நடிச்சிட்டு இருந்தானா, இவன் வந்து கிருஷ்ணா தான் முரளியா, நான் எப்போ வந்தாலும் இவன் வீட்லேயே இருக்க மாட்டானே, அப்போது இவ்வளோ வந்து நாள் வந்து நல்லா நடிச்சிட்டு இருந்திருக்கான், சே இப்படி பண்ணிட்டானே, இவனை சும்மாவே விடக்கூடாது, இவனை அஞ்சலி மேடம் கிட்ட சொல்லி இவனை வந்து சாயத்தை வந்து வெளுக்க வைக்கணும், இவன் இப்படியே இருந்தானா அஞ்சலி மேடமும் பாவம் அவங்களும் ஏமாந்து தான் போவாங்க, இதை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க அபி. உடனே அபி என்ன பண்ணுறாங்க செம்மையாக டென்ஷனாக இருக்காங்க, அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. உடனே முரளி என்ன பண்ணுறாரு வாங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு காரில் கூட்டின்னு போயிட்டு விடுறாரு. அடுத்து வந்து அவங்களுக்கு பொட்டு வச்சு விடுறாரு. அதுக்கப்புறம் எல்லாமே வந்து கொடுக்குறாரு. அம்மா நீங்களும் நானும் எவ்வளோ நாள் சந்தோஷமாக இருக்கணும் தெரியுமா, இந்த வாழ்க்கையில் உங்களை தவிர நான் யாருமே நினச்சி கூட பார்த்தது இல்லை அம்மா, நீங்கள் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அடப்பாவி இவ்வளோ போய் பேசுகிறானே, என்கிட்ட வந்து காதல் வசனங்களாக பேசுனா இப்போ வந்து அஞ்சலி மேடமும் நல்லா ஏமாத்துறானே, இவனை சும்மாவே விடக்கூடாது, இவ்வளோ மோசமாக பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. நான் தாங்க கொடுத்து வச்சிருக்கேன், உங்களை மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க நான் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும், இவ்வளோ நாளாக எனக்கு குழந்தை இல்லை, அதை கூட நீங்கள் பெருசுப்படுத்தலை, அது மட்டும் கிடையாது, என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறீங்க, எனக்கு இது போதுங்க வேறு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து அவர் தோள் மேலே சாயிறாங்க. இதெல்லாம் பார்க்குற அபி செமையாக டென்ஷனாகி அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க.